ஹாய், இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சந்தோஷ் சேனலில் Day3 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஸ்ரீ சந்தோஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு கொரகொரப்பாக பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக நறுக்கிக்கோங்க. 1 டம்ளர் அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறணும் 1/2 மணி நேரம். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நல்லெண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறலாம். பட்டை கிராம்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பிரியாணி மாதிரி ஆயிரும். இப்போ இதில் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயவும் வதக்கிக்கிறணும். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். காலையில் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து காலைல சீக்கிரமாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் கொடுக்குறேன். இப்போ மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக நறுக்கிக்கோங்க. பொடி பொடியாக நறுக்குனிங்கன்னா அந்த தோல் வந்து சின்னதாக இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும். நீளமாக இருந்தால் தோலை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். இதெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் கலருக்காக தான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் வந்து வீட்டில் இருக்க மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் இந்த காரமே கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுறணும். இதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறலாம். இதையும் 1 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜார் கழுவுன இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்லேயே நான் தண்ணி கலந்துக்கிறேன். தண்ணி வந்து இந்த கப்புக்கு 1 கப்பு எடுத்து 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்த்துக்கிறணும். இப்போ உப்பு காரம்லாம் கூட நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கிறலாம். இப்போ நான் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதனால் நல்லா அரித்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. வடிகட்டிட்டு கூட நீங்கள் வச்சுருந்து அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. டெய்லி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அரிசி போட்டு நல்லா கொதி வரட்டும். மலன்னு கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கரில் மூடி வைப்போம். மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சுருங்க. அப்புறம் அடுத்த விசில் வர்ற மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டு ஃபுல் ஸ்டீம் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக தக்காளி சாதம் கம்மன்னு ரெடி ஆகிடுச்சு. கீழே அடி பிடிக்கலை, கரெக்டாக தண்ணியோட மெஷர்மெண்ட் இருக்குது. நீங்கள் டெய்லி குக் பண்ணுற அளவு எவ்வளோன்னு பார்த்து உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நான் நார்மல் ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.